நீங்கள் விதவிதமாக சமோசா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி முட்டை கீமா சமோசா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே டீ கடையில் கிடைக்கிற வெங்காய சமோசா, இது ரெண்டும் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு உள்ளே இருக்கிற மசாலா ரொம்ப சூப்பராக செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா வெங்காய சமோசா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே நல்லா பெருசாக இருக்கிற வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்க போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதிகமாக வதக்கிட்டாலும் ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்க போகிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக நிறம் மாறினா போதும். அப்போ தான் அந்த மசாலா ஸ்டஃபிங் வைக்கும் போது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருக்கேன். இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை நல்லா கலரி கொடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதை வேறு ஒரு தட்டில் நல்லா கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சமோசா சூப்பராக இருக்கும். இதை மாற்றிட்டு அடுத்ததாக முட்டை சமோசா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதே வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட வெங்காயம் ஒரு 2 சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் முட்டை ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த சமோசாவோட மசாலாவுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு துருவி சேர்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, நல்லா உங்களுக்கு பொடி பொடியாக இருக்கும் போது அந்த சமோசா உள்ளே வச்சு நம்ம சேர்க்கும் போது சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் 3 முட்டையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். இப்போ அதையுமே இந்த மசாலாவோடு சேர்த்துக்க போகிறேன். இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே இது அடுப்பில் இருந்தால் போதும். இந்த மசாலாவோட முட்டையை நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இந்த முட்டை இந்த மசாலா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே மறுபடியும் கலந்து விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சமோசா ஷீட் ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சமோசா ஷீட் எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ சமோசா தேவையோ அப்போ டக்குன்னு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறேன். தண்ணியாக சேர்க்காதீங்க. நல்லா திக்காக இருக்கும் போது தான் சமோசா ஒட்டும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். எதுக்காக இது திக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சமோசா ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நீங்கள் சமோசா எண்ணெயில் போடும்போது தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜு இந்த மாதிரி வச்சு கோன் ஷேப்பில் முதல்ல நம்ம உருட்டிக்கு போகிறோம். கோன் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைக்குதா. இந்த இடத்துல நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். முதல்ல வெங்காய சமோசா ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்குங்க. இதை பாருங்கள். இதை வச்சுட்டு நல்லா டைட்டாக நீங்கள் பேக் பண்ணணும். ஏன்னா லூஸாக விட்டோம்னா இது பிரிஞ்சு எல்லா சமோசாவிலையும் கலந்துரும். இப்போ நான் இதை பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயரை இந்த மாதிரி மடக்கி விட போகிறேன். இது மடக்கும் போது கொஞ்சம் நீங்கள் அழுத்தியே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மடக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த எட்ஜில் கொஞ்சமாக மைதா மாவு தடவ போகிறோம். இப்போ இது திக்காக இருக்கிறதால நமக்கு தடவத்துக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படியே நீர்த்து போயிடும். அந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சொத சொதன்னு ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னேன். அடுத்ததாக லாஸ்ட்டு ஃபோல்டிங்கையும் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு மடித்தோன்னா நல்லா ட்ரையாங்கிள் ஷேப் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடும்.
மேலே எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மைதா மாவுலேயே நல்லா ஒட்டிக்கும். இப்போ அடுத்ததாக முட்டை சமோசாவும் ரெடி பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதே போல் வேறு எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சமோசா சூப்பராக இருக்கும். சமோசா ஷீட் செய்கிறது பார்த்திங்கனாலுமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு நாள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு எப்போ சமோசா வேணும்னா டக்குன்னு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். நான் அடுத்ததாக இதையும் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் பன்னீர் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி துருவிட்டு நம்ம மசாலாவோடு சேர்த்து அந்த மாதிரி ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த சமோசாவும் சூப்பராக இருக்கும். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நான் எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில் கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வாங்க அடுத்து எண்ணெயில் எப்படி போட்டு எடுக்குதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சமோசாவாக போட்டு எடுக்க போகிறோம். சமோசா ஃபஸ்ட்டு போட்டோன்னே திருப்பி விடாதீங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஹைலேயும் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். ஒரே ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணோன்னா கரெக்டாக நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நான் இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சமோசாவும் திருப்பி போட போகிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு 4-5 முறை திருப்பி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரும். இந்த கலர் மாறி வரும்போது சமோசா எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டிங்கனாலும் ரொம்ப கலர் மாறின மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கலர் வந்ததுமே சமோசா எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. 2 விதமான சமோசா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது ஃபேவரட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.